வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தான். ரெசல்மேனியா 41ல் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு மேட்ச் எது அப்படின்னு கேட்டால் ஜான்சினா வெர்சஸ் கோடி ரோட்ஸ். ஜான்சினாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளோட த ஃபைனல் பாஸான த ராக் இருக்கார். ஆனால் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு உதவுறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிறது தான் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியே. ஏன்னா இப்போ சொன்னாங்க, அதாவது நானே சொன்னேன், அதாவது கோடி ரோட்ஸுக்கு உதவுறதுக்கு யார் வருவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு உதவுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயமா இப்போ போய்கிட்டு இருக்கு. அதுக்கான ரீசனை நான் கொஞ்சம் அப்புறம் சொல்கிறேன். நான் இப்போ ரெசல்மேனியா 41 நடக்க போதில்ல, அதுக்கு முன்னாடி நடக்க போகிற ஒரு எபிசோடுக்கு நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் த ஸ்டீவ் ஆஸ்டினை WWE அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 17 அதுக்கப்புறம் 21 இந்த டேட்டில் தான் நம்மளுடைய WWE நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால் WWE வர்றதுக்கான ஒரு ஹிண்ட்டை அவரே சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளுடைய ராக்குக்கும் நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட்டுக்கும் அந்த ஒரு மேட்சஸ்லாம் நடந்துச்சுல, அந்த மேட்சஸ்லாம் அவரோட அஃபிஷியலான பேஜில் போட்டிருக்காரு. அதாவது இன்ஸ்டாகிராமில் அவர் பதிவிட்டிருக்காரு. அதாவது நானும் ஸ்டோன் கோல்ட், அதாவது ராக்கும் நானும் ஃபைட் பண்ணிக்கிட்டோம், இப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டீஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜான்சினாவுக்கும் ஸ்டோன் கோல்ட்டுக்கும் அந்த ஒரு ஃபியூடு போச்சு, அந்த மேட்சும் நடந்துச்சு. அந்த 2 மேட்சையுமே நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்டோரியாக வச்சுருக்காரு. இது எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் இப்போ இந்த ஒரு ஸ்டோரிக்குள்ளே நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் எதுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு முழு விளக்கம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வருவார் அப்படின்னு சொன்னால, இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரமாட்டார். வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. எதனால் அப்படின்னு கேட்டால், ரெசல்மேனியா 41ல் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் வெர்சஸ் பங்குக்கான அந்த ஒரு மேட்சை தான் நம்ம அதிகமாக பில்டப் பண்ணுறாங்க. அதனால் மேபி அந்த ஒரு ஸ்டோரியில் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் முழுக்க பிஸியாக இருக்க போகிறாரு. அதனால இந்த ஜான்சினா வெர்சஸ் அந்த ஒரு கோடிக்கோட அந்த ஒரு பிஸ்னஸோட அந்த இதில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தலையிட மாட்டார். ஏன்னா இவருக்கு தனியான ஒரு ஃபியூட் இருக்குது, இவருக்கு தனியான ஒரு ஃபியூட் இருக்கிறனால நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கூட உதவுறதுக்கு வாய்ப்புகள் மேபி ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதனால் இப்போ நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காருல, அதாவது அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு, அதாவது நம்மளுடைய ராக்குக்கும் நம்மளுடைய ஸ்டோன் கோல்டுக்கும் நடந்த அந்த ஒரு ஸ்டன்னர் போட்டது அந்த ஒரு இதாக இருக்கட்டும், அதேமாதிரி நம்மளுடைய ஜான்சினாவுக்கு ஸ்டன்னர் போட்டதாக இருக்கட்டும், இது 2மே ஹிண்ட்டை எதுக்கு நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் இப்போ எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஏன்னா மேபி நம்மளுடைய த ஃபைனல் பாஸான த ராக்கை நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு ரிவெஞ்ச் எடுக்க போகிறாரு, திரும்பி ரிவெஞ்ச் எடுக்க போகிறார். அதேமாதிரி நம்மளுடைய ஜான்சினாவையும் நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு ரிவெஞ்ச் எடுக்க போகிறார். இது எதனால் ரிவெஞ்ச் எடுக்க போகிறார் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய கோடியோட நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் சப்போர்ட்டாக இருக்க போகிறாராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ நம்மளுடைய ஜான்சினாவுக்கு நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு, நம்மளுடைய ஜான்சினாவுக்கு நம்மளுடைய ராக்கு இப்போ எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாருல்ல, அதே மாதிரி நம்மளுடைய கோடிக்கு உதவுறதுக்கு நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வரப்போகிறாரு அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு இந்த மாதிரி ஒரு தீஸ்லாம் நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு இப்போ தீஸ் பண்ணியிருக்காரு. மேபி அவர் ரெசல்மேனியா 41ல் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ரெசல்மேனியா 40லேயே நம்மளுடைய கோடிக்கு நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு உதவி பண்ணுறது தான் மாதிரி தான் அந்த ஒரு ஸ்டோரியை WWE பில்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு சூழ்நிலை நம்மளுடைய ஸ்டோன் கோல்டால் அந்த மேட்ச்சுக்கு வர முடியல. அப்படிங்கிறப்ப கடைசி நிமிஷத்தில் தான் நம்மளுடைய WWE என்ன பண்ணாங்க அப்படின்னா, தி அண்டர்டேக்கரை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் நிமிஷத்தில் தான், அதாவது அண்டர்டேக்கரே சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில் சொன்னது என்னன்னா, அதாவது நான் அந்த ஒரு கோடிக்கு அந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கடைசி நிமிஷத்து வரைக்கும் எனக்கே தெரியாது. கடைசி நிமிஷத்தில் தான் WWE தரப்புலேருந்து எனக்கு ஃபோன் கால் பண்ணி இது மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நானே அந்த இடத்துக்கு இது மாதிரி கோடியோட அந்த ஒரு செக்மெண்ட்டில் நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கடைசி நிமிஷத்தில் தான் WWE எனக்கு சொன்னாங்க அப்படிங்கிறத நம்முடைய அண்டர்டேக்கரை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. சாரி நண்பா, கொஞ்சம் தம் கட்டி சொன்னேன்ல, அதனால் கொஞ்சம் மூச்சு வாங்கிடுச்சு, கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது இல்லாமல் இப்போ போன வருஷம் ரெசல்மேனியா 40ல் தான்,
அதாவது கோடி ரோட்ஸுக்கு வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படிங்கிறத நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு வந்து சொல்கிறாரு. அதாவது என்னால் என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலையினால் என்னால் வந்து போன வருஷம் நடந்த ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடிக்கான மேட்ச்சில் வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. அதனால் அண்டர்டேக்கர் வந்தார். ஆனாலும் இப்போ நடக்க போகிற ரெசல்மனியா 41ல் கோடி ரோட்ஸ் விசஸ் ஜான் சீனா மேட்ச்சில் வந்து நான் இருப்பேன். அதாவது கோடிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக நான் இருப்பேன் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து இன்டைரக்ட்லி நம்மளுடைய ஸ்டோன் கோல்டை இப்போ வந்து சொல்லிக்கிட்டு வராரு. அதாவது நம்முடைய ராக்கு வந்து எப்படி நம்முடைய ஜான் சீனாவுக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி இருக்கிறாரு. அதாவது நம்முடைய ஜான் சீனாவுக்கு வந்து நம்முடைய ராக் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், நான் வந்து உன்னை வந்து கார்ப்பரேட் சாம்பியன் ஆக்கி காட்டுறேன் WWE. அதாவது உன்னோட மிகப்பெரிய ஒரு கனவான அந்த 17 டைம் அந்த வேர்ல்டு சாம்பியனை வந்து ஒன்றை வின் பண்ண வைக்கிறேன். ரிக் ஃப்ளேரோட அந்த ஒரு ரெக்கார்டை வந்து நான் முறியடித்து ஒன்றை வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆக்குறேன். நீ வந்து என்னோட சாம்பியனாக மட்டும் இரு, என்னோட காயா, என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு படை தளபதியாக மட்டும் நீ இரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ராக் வந்து சொல்கிறாரு. அந்த விஷயத்தை எல்லாமே தவிடு பொடி ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நம்மளுடைய ராக்கு வந்து முழுக்க நம்முடைய ராக் இருக்கார்ல, ராக்கோட அந்த ஒரு பிளானை வந்து டோட்டலி வேஸ்ட்டு பண்ணணும், அதை சர்வநாசமாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கோடி கூட வந்து நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு வந்து நிற்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு வந்து நம்முடைய கோடி கூட வந்து இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் மேபி இவங்களுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே ஏற்படும். ஏன்னா நம்முடைய ஸ்டோன் கோல்டு வந்து நம்முடைய ராக்கையும் இதுக்கு முன்னாடி வந்து போட்டு பெறன்னு பிரட்டி எடுத்திருக்காரு. அதே மாதிரி நம்முடைய ஜான் சீனாவையும் நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு பிரட்டி எடுத்திருக்காரு. அதனால எல்லாமே இவங்க ராக், அதாவது நம்முடைய ஸ்டோன் கோல்டு வர்றாரு அப்படின்னாவே நம்முடைய ராக்குக்கும் சரி நம்முடைய ஜான் சீனாவுக்கும் சரி கொஞ்சம் பீதியாக தான் செய்யும். அதனால் இப்போ முழுக்க நம்முடைய ஸ்டோன் கோல்டு வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச் கூட விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நம்முடைய அதாவது எப்படி சொல்கிறேன்னா, நம்முடைய ஸ்டோன் கோல்டு வந்து நம்முடைய கோடி கூட வந்து இருப்பார் அப்படிங்கிறது 100% உறுதி தான். ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச்லாம் விளையாடுவாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஜர்க்காகுது. ஏன்னா எதனால் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து WWE வந்து ரெசல்மனியா 41 டே 1ல் வந்து மெயின் ஈவெண்ட்டாக எதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பங்க் விசஸ் செத்துக்கான அந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை தான் ரெசல்மனியா 41 டே 1ல் மெயின் ஈவெண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் இந்த லட்சணத்தில் வந்து நம்முடைய ஸ்டோன் கோல்டு நம்முடைய கோடி ரோட்ஸ் விசஸ் ராக் ஜான் சீனாக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து ரெசல்மனியா 41ல் வச்சிங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் மேபி இந்த டாக் டீம் மேட்சை வந்து நம்முடைய WWE வந்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் என்னோட ஒரு கருத்து. ஏன்னா இதை வந்து டாக் டீம் மேட்சாக வச்சிங்க, இப்போ அந்த டாக் டீம் மேட்சை வந்து நம்ம கொண்டுட்டு வந்து இந்த ஒரு டே 1ல் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அந்த மேட்ச் வந்து சுத்தமாக ஊற்றிக்கும். ஏன்னா இப்போ இருக்குது இந்த ரெசல்மனியா 41லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸோட ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிற மேட்ச் எது அப்படின்னு கேட்டால், ஒன்று ரோமன் ரெயின்ஸ் செத்து அந்த பங்குக்கான அந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு, இன்னொன்று வந்து நம்முடைய ஜான் சீனா நம்முடைய கோடி, அதாவது ஜான் சீனா வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆவாரா, இல்லை நம்முடைய கோடி ரோட்ஸ் அவரோட சாம்பியனை ரேடியன் பண்ணுவாரா அப்படிங்கிறதா இதில் வந்து ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சை வந்து நம்முடைய WWE வந்து ரெசல்மனியா 41 டே 1ல் வந்து மெயின் ஈவெண்ட்டாக வைக்க போகிறாங்க. அந்த மெயின் ஈவெண்ட்டை வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் வந்து அந்த மேட்சுக்கான ஒரு ஹைப்னஸ் வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மேட்சை வந்து நம்மளுடைய WWE வந்து டே 1 மெயின் ஈவெண்ட்டாக வைக்கிறாங்க. ஏன்னா அதே மேட்ச்சில் அதே ரெசல்மனியா 41ல் வந்து நம்முடைய WWE ஃபிக்ஸ் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டால், குந்தர் விசஸ் ஜே உசோவுக்கான அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்சை தான் ரெசல்மனியா 41 டே 1 மெயின் ஈவெண்ட்டாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி WWE ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஃபேன்ஸ் எல்லாம் வெளியே ஊற்றவும் இந்த மேட்ச், அதாவது இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சை நம்ம வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கடைசி நிமிஷத்தில் நம்முடைய WWE டோட்டல் பிளானையும் சேஞ்ச் பண்ணாங்க. இதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு பில்டப் போயிட்டு இருக்கு. அதாவது ரோமனுக்காக இருக்கட்டும், இல்லை செத்துக்காக இருக்கட்டும், இல்லை பங்குக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறது இவங்க 3 பேர்த்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. அதாவது அந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு ஸ்டோரி வேணாம், இதையும் நம்ம தூக்கிடலாம் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய WWE வந்து தூக்கிட்டு, அதாவது ஸ்டோன் கோல்டு கோடி விசஸ் ராக் ஜான் சீனா இந்த ஒரு டாக் டீம் மேட்சை வந்து ரெசல்மனியா 41 டே 1 மெயின் ஈவெண்ட்டாக வச்சோம் அப்படின்னு கேட்டால், இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சுக்கான ஹைப்னஸ் அப்படிங்கிறது டோட்டலி வேஸ்ட் ஆகிரும். அப்படி டோட்டலாக வேஸ்ட் ஆகிறத விட நம்மளுடைய WWE என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டால், இந்த டாக் டீம் மேட்சுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் இந்த டாக் டீம் மேட்ச் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு அப்படிங்கிறது வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதனால் ரெசல்மனியா 41ல் ஜான் சீனா விசஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால்,
ஜான்சினாவுக்கு உதவுறதுக்கு நம்மளுடைய கண்டிப்பாக நம்மளுடைய ராக் இருப்பார். அதே மாதிரி நம்மளுடைய கோடிக்கு உதவுறதுக்கு நம்மளுடைய இப்போ ஸ்டோன் கோல்டு வந்துருவார். அப்படிங்கிறக்காக அந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் நம்மளுடைய WWE கொண்டுட்டு போவாங்க. அது ரெசல்மேனியா 40ல் வந்து அந்த ஒரு ஃபியூடு போச்சுல, அது வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து சாம்பியனை லாஸ் பண்ணவே கூடாதுங்கிறக்காக ராக்காக இருக்கட்டும், சோலோவாக இருக்கட்டும், ஜிம்மியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்தாங்க. அது எங்கிட்ட வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்காக நம்மளுடைய அண்டர்டேக்கராக இருக்கட்டும், நம்மளுடைய ஜான்சினாவாக இருக்கட்டும், அது இல்லாமல் நம்மளுடைய ஜேவாக இருக்கட்டும் அப்படின்னு இவங்க வந்தாங்கல்ல, அதே மாதிரி நம்முடைய ராக்கு, அதாவது ராக்கு வந்து நம்மளுடைய ஜான்சனாவை சாம்பியன் ஆக்கி தருங்கிறக்காக நம்முடைய ராக்கு நிற்பார். இங்கிட்ட நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு என்ன பண்ணுவார், கண்டிப்பாக நம்முடைய கோடியை வந்து அவரோட சாம்பியன்ஷிப்பை திரும்பி ரிட்டைன் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக அவர் நிற்பார். அதனால் இந்த ஒரு டாக் டீம் மேட்ச் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத வேற கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. அப்படி இந்த டாக் டீம் மேட்சை WWE கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த WWE அதாவது ஜெய் உசோவுக்கும் கும்தருக்கும் நடக்க போகிற அந்த ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அதே இல்லாமல் இந்த ஒரு ட்ரிபிள் தட் மேட்சும் ரொம்ப பாதிக்கப்படும். அதனால் இந்த ஒரு டாக் டீம் மேட்ச் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு வந்து இதில் வந்து கோடி கூட வந்து ஜாயிண்ட் ஆகிறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். பண்ணதுக்கு அப்புறம்னா இந்த ஒரு ஓட்ட உடசலுக்கு தலைக்கு பெருச்சம்பளம் அப்படிங்கிறது நான் நடக்கும் நடக்காது ஓட்ட உடசல் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். மேபி கண்டிப்பாக நம்முடைய ஸ்டோன் கோல்டு வந்து நம்முடைய கோடி கூட சேருவாருன்னு சொல்லியிருக்காங்க. மேபி பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு வேளை நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கூட சேர்ந்துட்டார். அப்படி சேர்ந்துட்டார் அப்படின்னா இந்த ஒரு டாக் டீம் மேட்ச் நடந்துச்சு, அதாவது ஸ்டோன் கோல்டு கோடி ரோட்ஸ் விசிஸ் த ராக் ஜான்சனாக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து ரெசல்மேனியா 41 டே 1 மெயின் ஈவெண்ட்டாக நடந்தால் நல்லா இருக்குமா, இந்த டாக் டீம் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் செத் விசிஸ் பங்குக்கான அந்த ஒரு மேட்ச்சு ட்ரிபிள் தட் மேட்ச்சு ரெசல்மேனியா 41 டே 1 மெயின் ஈவெண்ட்டாக நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அதாவது நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து நம்மளுடைய கோடி கூட வந்து இணைகிற மாதிரி ஹிண்ட்டை எல்லாமே நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் தான் கொடுத்துருக்காரு. அதாவது கடைசி நிமிஷத்தில் வந்து நீ சொன்னியடா இப்போ வரலையடா அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க. ஆனால் அந்த மாதிரி ஹிண்ட் எல்லாம் நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு கொடுத்துருக்காரு. மேபி அவர் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு உதவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, உதவாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன வருஷமே வரேன்னு சொன்னார், கடைசி நிமிஷத்தில் வரல. அதனால் நம்மளுடைய அண்டர்டேக்கரை கொண்டுட்டு வந்தாங்க. அதனால் இந்த வருஷம் அப்படிங்கிறது வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். நீ சொன்னியே வரலையே அப்படிங்கிறத யாரையும் என்ன சொல்லாதீங்க. இப்படி அப்டேட் போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது வந்து என்னோட கடமை. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்